12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் ஆல்ரெடி 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் 2020லேருந்து 23 வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருந்தேன். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன் படி வினாத்தாள் நாளைக்கு எழுதுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஒன் வேர்டு நான் வரிசையாக வாசிக்கிறேன். எத்தனை புக் பேக் எத்தனை இன்டீரியர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதன் குறிப்பிடுவது மலைத்துள்கள் புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. உவா உறவு வந்து கூடும் உழுபதி இரவு ஒத்தார் ராமன் சுக்ரீவன் புக் பேக் கொஸ்டின். படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தேர் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே ஆப்ஷனில் ஈஸியாக எழுதிடலாம். உறவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படிங்கிறது ஆன்சர். சங்ககாலத்தில் கன சமூகத்திற்கு தலைமை ஏற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தந்தை என்ன தலைவியே என்பது சரியான விடை. இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் நெசவாளர் சென்னை நோக்கி வந்தனர். கிழக்கிந்திய நிறுவனங்களின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. கூற்று சரி, காரணமும் சரி. மயிலை சீனியார் அவர்களின் அரிய ஆவணப்பணிகளுள் ஒன்று கேட்டிருக்காங்க. தமிழர் வளர்த்த அழகு கலைகள். பெருமிதம் சொல்லின் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. பெருமிதம் என்பது சரியான விடை. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 7 வாசித்திருக்கேன். எல்லாமே நமக்கு புக் பேக் கேட்டிருக்காங்க. அச்சீவ் என்பதற்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. புக் பேக். யானை பொக்க புலம்போல தானும் முன்னான் உலகமும் கெடுமை. முதல் கல் சிறுகதை உணர்த்தும் கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. தனிமரம் தோப்பாகாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் 3 தான் நமக்கு இன்டீரியர் கேட்டிருக்காங்க. மிச்சம் எல்லாமே புக் பேக் கொஸ்டின். ஆனால் லாஸ்ட் இயரில் 12 ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு புக்குக்குள்ளே தான் கேட்டிருந்தாங்க. அதனால் மேக்ஸிமம் புக் பேக்கை மட்டும் படிக்காமல் நீங்கள் 8 துணைப்பாட கதையினுடைய ஆசிரியர் பெயர்கள் நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். அதுபோக உங்களுக்கு இலக்கண குறிப்பு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு புணர்ச்சி விதியிலேருந்து ஒரு ஒன் வேர்டு கேட்பாங்க. ஒரு துணைப்பாட கதையினுடைய பகுதியிலேருந்து ஒரு ஒன் வேர்டு கேட்பாங்க. 3வது பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு ஒன்று கேட்பாங்க. அதனால் மேக்ஸிமம் புக் பேக்கை மட்டும் நம்பி ஒன் வேர்டு எழுத போகாதீங்க. கண்டிப்பாக இன்டீரியரும் ஒரு தடவை ரீட் பண்ணிப்பாங்க. புக்கில் ரீட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் முகவரி இட்டு போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியம். பெருங்கடல் வேடத்து சிறுகுடி பரதவர் தொடரில் முரண் நயத்தை. இது வந்து நமக்கு ரெடியூஸ் சிலபஸில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறனால நிறைய கேள்விகள் நமக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாடல் கொஸ்டின் பேப்பரில் 2ல் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 வருஷம் 2 இயர்ஸ்க்கு முன்னால் வந்து அப்டேட் பண்ணது. அதனால் ரெடியூஸ் சிலபஸ். பட் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு நமக்கு எக்ஸாமில் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒருமுக எளினி பொறுமுக எளினி குறிப்பு வரைக. இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அது போக இந்த 7 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணேன். நம்ம கொடுத்துருக்க மொழித்திறன் பயிற்சி எல்லாத்தையுமே படிச்சிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அந்த வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக, வேறுபாடு அறிந்து தொடரில் அமைத்து எழுதுக. அடுத்ததாக நம்ம அந்த அணி இலக்கணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 39லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. 39ல் உங்களுக்கு அணி இலக்கணம் கேட்குறாங்க. 40ஆம் நம்பர் அல்லது 41ல் ஒரு பழமொழி பேஜ் நம்பர் 103ல் இருக்கக்கூடிய பழமொழி வாழ்க்கை நிகழ்வு. 3வதாக 41வது கேள்வியில் உங்களுக்கு நயம்பராட்டல். அப்போ 3-4 மார்க் கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சியில் அட்டன் பண்ண வேண்டியது அப்படின்னம்னா இது 3ஐயும் படித்தாலே நம்ம ஈஸியாக ஒன்று வந்து 3-4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதுபோக உங்களுக்கு சாய்ஸில் தான் அந்த தமிழாக்கம் அப்படிங்கிறதும் திணைத்துறை அப்படிங்கிறதும் கேட்குறாங்க 42 அல்லது 43ல். 6 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கதை படித்தாலே, ஏன்னா திருக்குறளில் ஒரு நெடுவினா கேட்டுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் இயல் 1. இது பார்த்தீங்கன்னா இயல் 4. அதுபோக இயல் 3-4ல் இருக்கக்கூடிய தமிழர் குடும்ப முறை பண்டைய கால பள்ளிமுறை இருக்கு இல்லையா, அதை 2ஐயும் படிச்சிங்க அப்படின்னம்னா ஒரு 6 மார்க் அட்டன் பண்ணிடலாம். உரிமை தாகம் கதை அதுபோக மானடிகரை கண்ட. இது 2 தான் நமக்கு ரெடி சிலபஸில் இருந்தது அப்படின்றனால அந்த நேரத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுபோக புகழூர் கல்வெட்டு அப்படிங்கிற நெடுவினா வந்து துணைப்பாடத்தில் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. மனப்பாட பாடல் எதெல்லாம் படிக்கணுங்கிறத நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய மனப்பாட பாடல்கள் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.